தாய்லாந்துல இந்த சூப்பை எதை வச்சு செஞ்சிருக்காங்கன்னு நான் சொன்னா நீங்க வாமிட் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த போர்டுல பாக்குறது கரெக்ட் தான். இந்த ஷிஃப்ட்லெட்டுங்கிற குருவி இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அதோட எச்சால கட்டுற கூட்டை தான் எடுத்து இந்த சூப்ல மிக்ஸ் பண்றாங்க. சோ தாய்லாந்துல இந்த நார் பிளாசாங்களோ ஹோட்டல்ல தான் சாப்பிட வந்திருக்கோம். வெல்கம் டு தாய்லாந்து vlog நம்பர் 4. பட் அந்த நெஸ்டோட ரேட் ரொம்ப அதிகம். ஏன்னா அந்த ஷிஃப்ட்லெட் மலையில தான் கூடு கட்டும். சோ அதை எடுத்து இந்த மாதிரி சுத்தம் பண்ணி ரொம்ப உழைக்கணும். பேசாம நம்மளும் உழைச்சா என்ன? உழைச்சா உங்களுக்கு வேர்க்கும். அதான் ஆகாதே. ஆமாப்பா எனக்கு வேர்வை ஒத்துக்கறாரா. ஃபர்ஸ்ட் தாய்லாந்துல இப்படி ஒரு ஐட்டம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. மழை வேற பெய்யுது. சோ நான் பஸ்ல இருக்கேன்னு வேற சொல்லிட்டேன். அப்புறம் என் ஒய்ஃப் இந்த மாதிரி மேட்டர் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் கடகடன்னு வந்து ஆர்டர் கொடுத்தோம். அப்பவும் என் ஒய்ஃப் இதெல்லாம் சாப்பிட்டே ஆகணுமான்னு கேட்டா நம்ம எதுக்கு வந்திருக்கோம் தலைவா? என்ன தலைவா? ஆனா நான் இந்த பேர்ட் நெஸ்ட் சூப்பை சாப்பிடுறதுக்கு இது மட்டும் காரணம் இல்ல. இந்த ஷிஃப்ட்லெட்டோட சலைவால நிறைய நல்ல விஷயம் இருக்கு. அவங்க புரோட்டீன், அமினோ ஆசிட்ஸ், அப்புறம் விட்டமின் எக்கச்சக்க ஐட்டம் இருக்கு. அப்புறம் குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி அதிகமாகுமா. நான் கூட டேஸ்ட் ஏதாவது வியர்டா இருக்குமோன்னு நினைச்சேன். ஆனா இந்த சூப்ல போட்டிருந்த லோங்கான் ஃப்ரூட்டோட டேஸ்ட் தான் அதிகமா இருந்தது. இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால இது சாப்பிடுறவங்க எந்த அளவுக்கு ஃபிட்டா இருப்பாங்கன்னா no diabetics, no hypertension, no nothing. எதுவும் கிடையாது. I'm fit.